அரசியல் சூடுபிடிக்கிறது. நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு தெரியும் 2 நாட்களாக 2ஆம் தேதி 3ஆம் தேதி இரவு பகல் பாராமல் ஏர்லி மார்னிங் 3 o'clock மட்டும் டிபேட் நடந்தது. ராஜ்யசபாலையும் லோக்சபா ரெண்டுத்திலுமே வக்ஃப் போர்டை பற்றி அவ்வளவு காரசாரமான விவாதம். வக்ஃப் போர்டு என்பது கண்டிப்பாக அது இந்திய அரசியலில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரும். ஸ்ரீதர், காரணம் என்ன என்று கேட்டால், எப்படி சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அவர்கள் நரேந்திர மோடியினுடைய ஒரு அணுகுமுறையில், அமித்ஷாவினுடைய நடைமுறையில் அவர்கள் பயணம் செய்தார்கள். ஒன்று. இரண்டாவது, ராகுல் காந்தி வேண்டுமென்றே ஓபிசி ஓபிசி என்றெல்லாம் சொல்லுகிறாரே, இது அவருக்கு கொடுத்த பாடம். மூன்றாவதாக, ஏன் ராகுல் காந்தி மௌனமாக இருக்கிறார்? நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்கட்சி தலைவர் மாதிரி பிஹேவ் பண்றது கிடையாது. நாடாளுமன்றத்துக்கு வருவதே கிடையாது. அது வந்தாலும் பேசுவது கிடையாது. இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தில் அவர் பேசி இருக்க வேண்டும் என்று தான் பல அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஸ்ரீதர், இதன் நடுவே பிரதமர் நரேந்திர மோடி கூட நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை என்பதையும் நாம் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு சொல்லியாக வேண்டும். டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களுக்கு. காரணம், பிரதம மந்திரி இன்று பேங்காக், ஸ்ரீலங்கா 2 நாள் பீம்ஸ்டெக் என்று நடக்கக்கூடிய தென்னாசியாவினுடைய குழுவிற்கும் இலங்கையினுடைய பயணத்துக்கும் சென்றிருக்கிறார். பிரதமர் தமிழகம் வர இருக்கிறார். பாம்பன் பாலத்தை திறக்க இருக்கிறார். அதில் முதலமைச்சர் கலந்து கொள்ளப் போவதில்லை மு க ஸ்டாலின். இதுவே ஒரு பெரிய திருப்பம் தமிழக அரசியலில் என்று தான் நான் நினைக்கிறேன்.